ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கம்போடியா சூரியவர்மன் கட்டிய அங்கோர்வாட் கோயிலும் சோழ மன்னர்களும். சூரியவர்மன் பண்டைய மன்னர்களில் மிக சிறந்தவன் என்று வரலாற்றில் போற்றப்படக்கூடியவன். சோழ மன்னர்களுடன் நெருங்கிய நட்பில் இருந்தவன். ஏன், அவனும் ஒரு தமிழ் மன்னன் தான். உலகின் 8வது அதிசயம் அப்படித்தான் சொல்கிறார்கள். அது உண்மையோ இல்லையோ, ஆனால் உலகின் மிகப்பெரிய கோயில். அதை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது, அவ்வளவு பிரம்மாண்டம். ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோவினால் உலக பண்பாட்டு சின்னம் என்ற சிறப்புக்குரிய தகுதி பெற்ற வழிபாட்டு தலம் இது. இந்த மாபெரும் கோயிலின் பரப்பு 400 ஏக்கருக்கும் அதிகம். கிபி 1113 தொடங்கி 1150 வரை ஏறத்தாழ 37 ஆண்டுகள் கட்டப்பட்ட இந்த கோயில் ஒரு விஷ்ணு கோயில். இதை கட்டியவன் 2ஆம் சூரியவர்மன். இந்த கோயிலின் பெயர்தான் அங்கோர்வாட். இது அமைந்த நகரம் அங்கோர் நகரம். நாடு கம்போடியா. இது ஒரு பௌத்த நாடு, கம்யூனிஸ்ட் அரசு. ஆம், சூரியவர்மன் பண்டைய மன்னர்களில் மிக சிறந்தவன் என்று வரலாற்றில் போற்றப்படக்கூடியவன். சோழ மன்னர்களுடன் நெருங்கிய நட்பில் இருந்தவன். 19ஆம் நூற்றாண்டில் கம்பு தேசத்து பேரரசன் 1ஆம் சூரியவர்மன் தம்பரலிங்கா நாட்டின் மீது போர் தொடுக்க நினைத்தான். அப்போது தம்பரலிங்கா, அதாவது அது மலேசியா, தம்பரலிங்க அரசனுக்கு உதவியாக கடாரத்து மன்னன், அதாவது மியான்மர் மன்னன் விஜயதுங்கவர்மன் வந்தார். அந்த சூழல்தான் தன் நண்பனும் சோழ பேரரசுமான ராஜேந்திர சோழனை உதவிக்கு அழைத்தான் 1ஆம் சூரியவர்மன். நண்பனின் கோரிக்கையை ஏற்று ஏறத்தாழ 1000 கப்பல்களில் 1,00,000 போர் வீரர்களை கடாரத்தின் மீது ஏவி போர் நடத்தினான் ராஜேந்திரன். ஒரே நாளில் 7 துறைமுகத்தை அடித்து காலி செய்து போரில் கடாரத்தையும் அதன் கடைசி மன்னனான விஜயேந்திரனையும் அடிமைப்படுத்தினான் என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். கம்போடிய அரசும் இந்த தமிழ் உறவை அங்கீகரித்து ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைத்துள்ளது. பள்ளிகளில் மாணவர்களுக்கு தமிழையும் கற்றுத்தருகிறது. ஆம், எங்குள்ளது? தென்கிழக்கு ஆசியாவில் தாய்லாந்து, வியட்நாம், லாவோஸ் நாடுகளை எல்லையாக கொண்டு அமைந்த நாடுதான் கம்போடியா. பிரான்சிடமிருந்து 1953 சுதந்திரம் பெற்ற இந்த நாட்டின் மக்கள் தொகை 1,64,00,000. பரப்பளவு 1,81,000 சதுர கிலோமீட்டர்கள். ஆம், பௌத்த நாட்டில் மாபெரும் இந்து கோயிலா அங்கோர்வாட் கோயில் இந்து மத கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டுதான் கட்டப்பட்டது. விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. 65 மீட்டர் உயரம் கொண்ட 3 நிலைகளை உடைய கோபுரம். அதனை சுற்றிலும் 4 சிறிய கோபுரங்கள், 2 சிங்க சிலைகளை காவலாக கொண்ட நுழைவாயில். அந்த நுழைவாயில் வழியே கோயிலின் உள்ளே சென்றதும் விதவிதமான சிற்பங்கள், வித்தியாசமான சன்னல்கள், கதவுகள், மிக நீண்ட பிரகாரங்கள், 2000க்கும் மேற்பட்ட பல தோற்றங்களில் தேவமங்கையரின் சிலைகள், ஒற்றாமரை குளம், இவையெல்லாம். அது மட்டுமல்ல, கோபுர நுழைவாயில் பகுதியில் ராமாயணம், மகாபாரதம் மற்றும் புராண காட்சிகள், அத்துடன் 2ஆம் சூரியவர்மனின் அரசவை காட்சிகள் தத்துரூபமாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. அனைத்துமே இந்து கோயில் என்பதற்கான சாட்சியங்கள். விஷ்ணு கோயில் எப்படி பௌத்த கோயிலாக மாறியது? பண்டைய காலத்தில் கம்போஜம் என்றழைக்கப்பட்ட கம்போடியாவை 8 முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை இந்திய வம்சாவளி மன்னர்கள் ஆட்சி செய்தனர். 9ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் 1ஆம் யோசவர்மன் என்கிற மன்னன் யசோதாபுரம் என்ற நகரை உருவாக்கி பின்னர் அங்கோர் என்று அறிவித்து தலைநகராக மாற்றினார். அதுவே அங்கோர்வாட் என்று அழைக்கப்பட்டது. யசோவர்மனுக்கு பின் ஆட்சி செய்த கெமர் பேரரசு மன்னர்கள் தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா மற்றும் பர்மா நாடுகளின் சில பகுதிகளை இணைத்தும் சிதறி கிடந்த கம்போடியா பகுதிகளை ஒருங்கிணைத்தும் 13ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்து வந்தனர். கம்போடியா வரலாற்றில் பொற்காலமாக வர்ணிக்கப்படும் கெமர் பேரரசு ஆட்சியின் மன்னர்கள் சைவ வைணவத்தை பின்பற்றி வாழ்ந்தனர். சில மன்னர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றினர். இவர்கள் அங்கோர் நகரிலும் அதனை அடுத்துள்ள பகுதிகளிலும் பல இந்து பௌத்த கோயில்களை உருவாக்கினர். அவை இன்றும் தலை சிறந்த பாரம்பரிய பண்பாட்டு சின்னமாக உள்ளன. இப்படி இந்து பௌத்த மதங்களை மாறி மாறி பின்பற்றிய அமைச்சர்கள் அங்கோர்வாட் கோயிலில் 8 கைகளுடன் கூடிய 15 அடி உயர விஷ்ணு சிலையை வைத்தனர். அந்த சிலை நீண்ட காதுகள், உயரமான கொண்டையுடைய புத்தரை போன்று உள்ளதால் நாளடைவில் இது புத்த கோயிலாகவே மாறிவிட்டது. தென்கிழக்காசியாவில் 4வது ஏழ்மை நாடு என கருதப்படும் கம்போடியாவில் அங்கோர்வாட் கோயில்களை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையே இந்த நாட்டின் வருவாயில் முக்கிய பங்களிக்கிறது. அந்த வருவாய் தான் இந்த கோயிலை பாதுகாக்க பெரிதும் உதவி செய்தது. இந்து கோயில் என்பதால் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் இக்கோயிலை புதுப்பித்துக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. 1975 முதல் 1979ஆம் ஆண்டு வரை கம்போடியாவில் போல்பாட் என்பவரின் ஆட்சி இருந்தது. கம்யூனிஸ்ட் அரசு என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்ட இந்த அரசு நகரத்தில் வசிப்பவர்கள் பணத்துக்காக வணிகம் செய்பவர்களை விரும்பவில்லை. எனவே நகரத்தில் இருந்தவர்களை கிராமத்துக்கு விரட்டி வயலில் இறங்கி வேலை செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர். அரசை எதிர்த்தால் மரணம்தான் என்ற வகையில் லட்சக்கணக்கானோர் கொன்று குவிக்கப்பட்டு அவர்களின் மண்டை ஓடுகள் மலை போல குவிக்கப்பட்டன. இந்த சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எல்லாவற்றுக்கும் மேலாக 10-20 லட்சம் மக்கள் கம்போடியாவிற்கு போதும், எனவே 2ஆம் தர குடிமக்கள் வாழ்வாதாரத்தை அவர்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவித்தது. அதே சமயம் 2ஆம் தர மக்களை கொல்ல குண்டுகளை வீணடிப்பதா என்று 15 லட்சத்துக்கும் மேற்பட்டவரை உயிருடன் புதைத்தது போல்பாட் ராணுவம்.
சுயமரியாதை பாதிக்கும் என்று ஏழை மக்களுக்காக வெளிநாட்டிலிருந்து வந்து உதவிகளையும் மறுத்து பின் அந்நாட்டில் பசி, பட்டினி கொடுமைகள், வன்முறை என தலைவிரித்தாடின. இந்த நவீன காலத்தில் கூட கம்போடியா நாட்டில் 70% மக்களுக்கு மின் இணைப்பு இல்லை. 30% மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி இல்லை. அங்குள்ள மருத்துவமனைகளும் சரியான பாதுகாப்புடன் இல்லாத காரணத்தால் 70% மக்களுக்கு போதுமான சுகாதாரம் கிடைப்பதில்லை. 2500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நாட்டை பற்றி பேச நாம் பேச வேண்டிய முக்கிய காரணம் நம் கலாச்சாரத்தை பெரிதும் கொண்டாட நாடு அது. எல்லா நாட்டு சுற்றுலா பயணிகளும் அங்கோர் வாட் கோயிலை பார்க்க திணறுகின்றனர். ஆனால் இந்தியர்களின் எண்ணிக்கை விரல் விட்டு என்னும் அளவுதான் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாமும் பாரம்பரிய அங்கோர் வாட் கோயிலுக்கு சென்று அங்குள்ள கோயில் மணியை ஒரு முறை அடித்துவிட வேண்டும். சரி, இவ்வளவு பெரிய கோயிலில் மணி எவ்வளவு பெரியதாக இருக்கும் நினைத்து பாருங்கள். அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அங்கோர் வாட் கோயில் கட்டமைப்பு 162 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. அங்கோர் வாட் கோயிலின் வெளிச்சுவர் 1300 மீட்டர் நீளத்திலும் 1500 மீட்டர் அகலத்திலும் என ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது முற்றிலும் கற்களால் கட்டப்பட்டு நம் சோழர் கால கோவிலை போல இருந்த அக்கோயில் மேற்கு பார்த்த வண்ணம் இருக்கிறது. கோயிலை சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அகழி உள்ளது. இதன் ஆழம் 13 அடி. பெரிய கோவிலின் அடித்தளத்தை பாதுகாக்கவும் நிலத்தடி நீர் மிகவும் உயரமாகவோ குறைந்தோ போகாமல் பாதுகாக்கவும் இது உதவுகிறது. 53 மில்லியன் கன அடி மணலை தோண்டி எடுத்து பலாயிரம் மக்கள் உழைப்பினால் இது தோண்டப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கோயிலானது சுமார் 200 ஹெக்டர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றிலும் அகழியால் சூழப்பெறாது. அந்த ஆலயத்தின் ஒரு பக்க சுற்றுச்சுவரே சுமார் 3.6 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்றால் அதன் பிரம்மாண்டத்தை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த ஆலயத்தை சிறப்பிக்கும் வகையில் கம்போடிய அரசு கம்போடிய தேசிய கொடியில் கம்போடிய தேசிய சின்னமாக அங்கோர் வாட்டை பொறித்துள்ளது. எந்த ஒரு கேமராவிலும் இந்த ஆலயத்தை முழுமையாக படம் பிடிக்க முடியாது. மேலே உள்ள புகைப்படமானது பூமியிலிருந்து 1000 கிலோமீட்டர் அடிமேலே வானத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டில் சூரியவர்மனால் துவங்கப்பட்ட இதன் கட்டிட பணியானது 27 வருடங்களில் நிறைவு பெற்றது. கட்டி முடித்த சிறிது காலத்திலேயே 2ஆம் சூரியவர்மன் இறந்தார். அதன் முன்பு 6ஆம் ஜெயவர்மன் ஆட்சிக்கு வந்த பிறகு புத்த கோயிலாக மாறிய இந்த ஆலயம் இன்று வரை புத்தாலயமாகவே விளங்குகிறது. இந்த ஆலயம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது? நுழைவாயிலில் அகழிக்கு முன்னால் பாதுகாப்பிற்காக சிங்கங்களின் சிலைகள் உள்ளன. 5 தலை நாகமும் அதன் நீளமான உடலும் கைப்பிடி சுவராக அமைக்கப்பட்டுள்ளன. அகழியை தாண்டி உள்ளே சற்று தூரம் சென்ற பின் கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இக்கோவிலில் கடவுளின் இருப்பிடமாக கருதப்படும் மேருமலையினை குறிப்பதாக உள்ளது. மத்திய கோபுரங்கள் மேருமலையின் 5 சிகரங்களை குறிக்கிறது. சுவர்களும் அகழியும் பிற மலைத்தொடர்களையும் கடலையும் குறிக்கிறது. இக்கோவில் நகரத்திலிருந்து சிறிது உயர்த்தப்பட்ட ஒரு தளத்தின் மீது அமைந்துள்ளது. 3 சதுர கூடங்கள் மத்திய கோபுரத்துடன் இணைந்துள்ளது. இக்கூடங்களும் கோபுரமும் அரசன், பிரம்மா, சந்திரன் மற்றும் விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. முதல் தளத்தில் உள்ள கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் நீளமாக பெரிய அளவில் ராமாயண மகாபாரத இதிகாச காட்சிகள், பார்க்கடல் கடைவது போல ஓவியம், சிறிதளவு புடைத்த சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. போர்க்களத்தில் விபீஷணன் லட்சுமணனுடன், ராமன் ராவணனுடன் போருக்கு நிற்பது, அனுமன் சஞ்சீவி மலையுடன் வருவது எல்லாம் தெளிவாக தெரிந்தது. சூரியவர்ம மன்னன் தீவிரமாக வைணவ மதத்தை பின்பற்றி வந்ததால் இக்கோவில் எங்கும் வைணவ மதம் தொடர்புடைய சிற்பங்கள் அதிக அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த தளத்தில் நூலகம் என்று சில கல்வெட்டுகள் காட்டப்படுகின்றன. ஆங்காங்கே அப்சரா சிலைகள், அலங்கார கற்பலகைகள் இருக்கின்றன. சுமார் 1800 அப்சரா சிலைகளும் அவற்றின் சுமார் 300 விதமான தலை அலங்காரங்கள் இருக்கின்றன. சில இடங்களில் புத்தர் சிற்பங்கள் வைக்கப்பட்டு தற்பொழுதும் வழிபாடு நடந்து வருகிறது. 2ஆம் தளத்தை கடந்து நடுப்பகுதியில் வந்தால் அங்குதான் 200 அடிக்கு மேல் உயரமுள்ள நடுகோபுரமும் அதை சுற்றி 4 சிறிய கோபுரங்களும் உள்ளன. மேல் தளத்துக்கு செங்குத்தான படிகள் ஏறி செல்ல வேண்டும். இங்கு பெரிய கற்கோபுரத்தின் அடியில் மூலவராக விஷ்ணு 8 கரங்களுடன் இருக்கிறார். காஞ்சி கோயில்களிலும் விஷ்ணுவுக்கு 8 கரங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விஷ்ணுவின் திசை மேற்கு என்பதால் மேற்கு நோக்கி கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கோவில் முழுவதும் கற்களை பயன்படுத்தியே கட்டப்பட்டிருக்கிறது. உட்பகுதி லேட்டர் எனப்படும் எரிமலை கற்களாலும் மேற்கு பகுதி செதுக்குவதற்கு வசதியாக மணக்கற்களாலும் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புலன் மலையிலிருந்து நதி வழியாக கற்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். பெரும்பாலான கற்களில் துளைகள் காணப்படுகின்றன. அவற்றில் மரக்கொம்புகள் செருகி தூக்கியோ இழுத்தோ உபயோகித்திருக்கின்றன. கற்களை சேர்க்க சாந்தோ மணலோ பூசவில்லை. ஒன்றை ஒன்று தேய்த்தே நேர்த்தியாக இடைவெளி இல்லாமல் சேர்த்திருக்கிறார்கள். நவீன கருவிகள் இல்லாமல் உடல் உழைப்பை மட்டுமே
பயன்படுத்தி இவ்வாறெல்லாம் செய்தது விந்தைதான். கோவிலின் கூரை பகுதி கோபுர பகுதியில் கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி உட்குடு இருப்பது போல் அமைத்திருக்கிறார்கள். 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை சிறப்புடன் இந்த பகுதி இருந்து வந்திருக்கிறது. அதன் பின் தாய்லாந்துடன் போர் மற்றும் பல காரணங்களால் தலைநகர் பெண்ணிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதன் பின் அங்கோர்வாட் நகரின் முக்கியத்துவம் குறைந்து உள்ளூர் மக்கள் மட்டுமே அறிந்த இடமாக கோயில் மாறியிருக்கிறது. 1900களில் பிரெஞ்சுக்காரர்கள் இக்கலை பொக்கிஷத்தை கண்டறிந்து உலகிற்கு அறிவிக்கும் வகையில் மரங்கள் வளர்ந்து சிதைவுற்ற நிலையில் இருந்திருக்கிறது. பிரெஞ்சுக்காரர்கள் கோயிலை பழைய பாணி மாறாமல் சீரமைத்திருக்கிறார்கள். வியட்நாம் போரையும் உள்நாட்டு போரையும் தாங்கி கோவில் நிமிர்ந்து நிற்கிறது. இப்பொழுதும் சீரமைக்கும் பணி நடந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பிரம்மாண்டத்தை பார்க்க வருகிறார்கள். அங்கோர்வாட் கோவில் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயில் ஒற்றுமைகள் இதுதான். காஞ்சிபுரத்தில் இருக்கும் வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கும் கம்போடியா நாட்டில் உள்ள அங்கோர்வாட் கோயிலுக்கும் கால இடைவெளி 300 ஆண்டுகள். வைகுண்ட பெருமாள் கோயில் கட்டப்பட்டு 300 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கோர்வாட் கோயில் கட்டப்பட்டது. அந்த இரு கோயில்களுக்கும் இடையே உள்ள ஆகாசவெளி 2500 கிலோமீட்டர் தூரம். ஆனால் இந்த இரு கோயில்களும் அசத்தியமான பல ஒற்றுமைகளை தாங்கியிருக்கின்றன என்பதுதான் வினோதமாக இருக்கிறது. வைகுண்ட பெருமாள் கோயிலை முன்மாதிரியாக கொண்டே அங்கோர்வாட் கோயில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு அவை இடம் தருகின்றன. 2 கோவில்களின் அதிசய ஒற்றுமைகள் இதுதான். பெரும்பாலான இந்த கோயில்கள் கிழக்கு நோக்கியே கட்டப்படும். ஆனால் விதிவிலக்காக காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயில் மட்டும் மேற்கு திசையை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட் கோயிலும் மிக வித்தியாசமாக மேற்கு நோக்கியே இருக்கிறது. இந்த கோயில்களின் கோபுரங்கள் பல அடுக்குகளாக இருந்தாலும் சன்னதிக்கு இருக்கும் இடம் தரஜலத்திலேயே காணப்படும். பிரமிட் போன்று அடுக்குகளில் சன்னதி பெரும்பாலும் அமைக்கப்படுவதில்லை. ஆனால் வைகுண்ட பெருமாள் கோயில் 3 அடுக்குகளாக பிரமிட் வடிவில் கட்டப்பட்டு ஒவ்வொரு அடுக்கிலும் விஷ்ணு ஒவ்வொரு கோலத்திலும் இருப்பது போல உள்ளது. காஞ்சிபுரம் அருகே உத்தரமேரூரில் உள்ள சுந்தரவரத பெருமாள் கோயிலும் இதேபோல் உள்ளது. வைகுண்ட பெருமாள் கோயில் என்று இப்போது அழைக்கப்பட்டாலும் இந்த கோயில் பரமேஸ்வர விண்ணகரம் என்ற பெயர் கொண்டே விளங்கியது. அதாவது விஷ்ணுவின் நகரம் என்று இதை கொள்ளலாம். அங்கோர்வாட் என்று அழைக்கப்படும் கோயிலின் ஆதிகால பெயர் விஷ்ணுலோக் என்பதாகும். விஷ்ணுவின் உலோகம் என்பதை குறிப்பதற்காக இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளது. விஷ்ணுவுக்காக அமைக்கப்பட்ட இந்த கோயிலுக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான பெயரை தாங்கியிருப்பது நோக்கத்தக்கது. தமிழகத்தில் இருக்கும் பெரும்பாலான கோயில்களின் உட்பகுதியில் சன்னதியை சுற்றி அகழி அமைக்கப்படுவது இல்லை. ஆனால் வைகுண்ட பெருமாள் கோயிலின் சன்னதியை சுற்றிலும் 3 அடி ஆழத்துக்கு அகழி காணப்படுகிறது. இதே போலவே அங்கோர்வாட் கோயிலிலும் சன்னதியை சுற்றி 4 அடி ஆழத்துக்கு அகழி இருப்பதை அதற்கு தண்ணீர் வருவதற்கும் வைந்து செல்வதற்கும் தும்புகள் அமைக்கப்பட்டிருப்பதையும் காண முடிகிறது. பார்க்கடலில் அமிர்தம் எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் சமுத்திரத்தை கடைந்தார்கள் என்ற புராண செய்தி தமிழகத்தில் அதிகம் பேசப்பட்டாலும் அந்த காட்சி பெரும்பாலான தமிழக கோயில்களின் சிற்பமாக இடம்பெறுவதில்லை. அக்காட்சி வைகுண்ட பெருமாள் கோயிலில் சிற்பமாக காணப்படுகிறது. அதே போலவே அங்கோர்வாட் கோயிலிலும் பார்க்கடல் கடையப்படும் காட்சி சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தமிழ் கோயில்களில் வரலாற்று சம்பவம் கல்வெட்டாக எழுத்தில் காணப்படும். ஆனால் அதற்கான காட்சிகள் சிற்ப வடிவில் இருப்பதில்லை. வைகுண்ட பெருமாள் கோயில் மட்டுமே பல்லவகுலத்தின் வரலாறு சுமார் 160 அடி நீளத்துக்கு சுவரில் தொடர் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. அந்த கோயிலின் சன்னதியை சுற்றி வெளிப்பிரகாரத்தின் 4 பக்க சுவர் முழுவதும் இந்த அழகிய சிற்ப தொகுதியை பார்க்க முடியும். இதே போலவே அங்கோர்வாட் கோயிலின் பிரகார சுவர் முழுவதும் புடை சிற்பங்கள் இருக்கின்றன. அந்த சிற்ப தொகுதியில் கோயிலை கட்டிய மன்னர் சூரியவர்மன் நடத்திய போர்க்காட்சிகள் வரலாற்று ஆவணமாக செதுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு பல வகையில் வைகுண்ட பெருமாள் கோயிலும் அங்கோர்வாட் கோயிலும் ஒரே மாதிரியான ஒற்றுமைகளை கொண்டிருப்பதால் காஞ்சிபுரத்தில் இருந்து சென்ற ஓர் அந்தனர் வைகுண்ட பெருமாள் கோயில் அடிப்படையில் அங்கோர்வாட் கோயிலை அமைக்கலாம் என்று கம்போடிய மன்னர் சூரியவர்மனுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கலாம் என்றும் அதன்படியே அங்கோர்வாட் கோயில் கட்டப்பட்டு இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்.